Good morning students. Previous class நம்ம coins பற்றியும் religious literature and secular literature இதை பற்றி எல்லாமே பார்த்தோம். லிட்ரேச்சர் பற்றி, காயின்ஸோட வெரைட்டிஸ் பற்றி, டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம தரவாக ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா? டுடே புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேம்மா? ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட். Minhaj-uz-Siraj, patronized by Sultan Nasir-ud-Din Muhammad of Slaves dynasty, wrote Tabaqat-e-Naziri. என்ன சொல்கிறாங்கன்னா, சுல்தான் நசீரோட பாட்டனைஸ்டாக இருந்த மின்ஹஜ்-உஸ்-சிராஜ் அப்படின்றவங்க தபக்கத்-இ-நஸ்ரி அப்படின்ற புக்கை ரோட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த compendium deals with the period from the conquest of Muhammad Ghori to AD 1260. The compendium was named after his patron. என்னப்பா சொல்கிறாங்க? இந்த மின்ஹஜ்-உஸ்-சிராஜ் எழுதின தபக்-இ-நஸ்ரி இந்த புக் வந்து முகமது கோரியிலிருந்து 1216 வரைக்கும் உள்ள அத்தனை இன்சிடென்ட்ஸையும் நமக்கு சொல்லியிருக்காரு இந்த புக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த compendium was named after his patron. In the 13th century, Hasan Nizami, a migrant from Ghazni, wrote. 13th centuryயில் ஹசன் நிசாமி மைக்ரேட் ஆகி எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரியிலேருந்து மைக்ரேட் ஆகி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாஜுல் மாஜித் டவர்ட் த எண்ட் ஆஃப் இல்துமிஸ் ரூல். அந்த ஹசன் நிசாமி எழுதின புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்துமிஸோட ரூலை பற்றியும் இல்துமிஸ் காலத்தில் இருந்த இன்சிடென்ட்ஸ் பற்றியும் நிறைய தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குத்புதீன் ஐபக் அண்ட் ஹிஸ் கன்சிடர்ட் த ஃபஸ்ட் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தான். யாரை பற்றியும் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக்கோட ஃபஸ்ட் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரி பற்றியும் தென் டெல்லி சுல்தானேட் பற்றியும் இவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. தென் ஜியா-உத்-பார்னி, எ கார்டியர் ஆஃப் முகமது துக்ளக், ரோட் தாஹிர்-இ-ஃபிராஸ் சாஹி, in which he dealt with the history of Delhi Sultanate from Ghiyas-ud-Din Balban to the early year of the region of Firoz-Shah Tughlaq. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியா-உத்-பார்னி அப்படின்ற நூல் மூலமாக முகமது துக்ளக் பற்றியும் தென் தாஹிர்-இ-ஃபிரோஸ் சாசி இந்த நூல் மூலமாக டெல்லி சுல்தானேட்டோட ஹிஸ்ட்ரி பற்றியும் ஜியாஸ்-உத்-தின் பால்பன் பற்றியும் தென் இயர்லி இயர் ஆஃப் த ரீஜின் ஆஃப் ஃபிரோஸ்-ஷா துக்ளக் இவங்க எல்லாத்தையும் பற்றியுமே இந்த நூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? தென் ஃபெரிஸ்டா Feristas Tariq-e-Ferista 16th century deals with the history of the rise of the Mughal power in India. அந்த ஃபெரிஸ்டா தாரிக்-இ-ஃபெரிஸ்டா ஃபெரிஸ்டாஸ் அப்படின்றவங்க தாரிக்-இ-ஃபெரிஸ்டா அப்படின்றத நூலை வந்து எழுதியிருக்காரு. தென் இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகல்ஸோட பவர் பற்றியும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரைஸ் முகல் பவர், இந்தியாவில் முகல்ஸோட பவர் எப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட் பேஜில் இந்த 16th century எம்பரர் பாபர் நாமா அண்ட் அபுல் ஃபாசல்ஸ் ஐனி அக்பரி அண்ட் அக்பர் நாமா ப்ரொவைடட் டீட்டெயில்ஸ் information about these two emperors. In the 17th century, Jahangir wrote his memoir Tak-e-Jahangiri, throwing a lot of light on the period. இதில் என்ன சொல்ல வராங்க, 16th centuryயில் பாபர் நாமா, அபுல் ஃபாசல் எழுதின ஐனி அக்பர், தென் அக்பர் நாமா, இது எல்லாமே 16th centuryயில் இருந்த அவங்களோட எம்பரர்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுது. இந்த புக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் 17th centuryயில் ஜஹாங்கீர் எழுதின தக்-இ-ஜஹாங்கிரி இந்த நூல் மூலமாக 17th centuryயில் என்னென்ன நடந்திருக்கு, த இம்பார்ட்டண்ட் இன்சிடெண்ட், தென் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த பீரியடில் என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையுமே அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் எம்பரர்ஸ், தபக்-இ-அக்பரி authored by Nizam-ud-Din Ahmad is considered reliable than the exaggerated account of Abul Fasal. தென் நிசாமுத்தீன் அஹ்மத் அப்படின்ற புக் மூலமாக அபுல் ஃபாசலை பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் சிமிலர்லி பத்தானி அவுட்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ், Patani's histories was published in 1905. Patani's history, பத்தானி அப்படின்றவங்க தாரிக்-இ-பத்தானி அப்படின்ற புக்கை ரோட் பண்ணியிருக்காரு. தென் அதை 1595 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. திஸ் ஒர்க் ஸ்பென்ஸ் 3 volumes. இந்த புக் 3 வால்யூமாக பிரிச்சிருக்காங்க. The volume on Akbar region in the frank and critical accounts of Akbar administration, particularly of his religious policy. தென் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க, ஃபஸ்ட் வால்யூமில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அக்பரோட ரீஜின், தென் கிரிட்டிக்கல் அக்கௌண்ட்ஸ், அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பர்டிகுலர்லி ரிலீஜியஸ் பாலிசியை எல்லாமே இந்த புக்கில் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா?